கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 39 சங்கீதம் 7 நீரே என் நம்பிக்கை. 39 சங்கீதம் 7 நீரே என் நம்பிக்கை. இங்கே தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கர்த்தரை பார்த்து நீங்கள் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி. ஆமென். உங்கள் நம்பிக்கை யாராக இருக்காங்க? கொஞ்சம் யோசிங்க. உங்கள் படிப்பா, உங்கள் வெல்த்தா, உங்களோட திறமையா, உங்களோட சொத்தா, உங்களோட உயர்வா, உங்கள் பதவியா, உங்கள் நம்பிக்கை எதுவாக இருக்குது? கொஞ்சம் யோசிங்க. ஆனால் தாவீதோட நம்பிக்கை கர்த்தர். ஆமென். நீங்கள் வைத்திருக்கீங்க தெரியுமா, இந்த உலக காரியத்து மேலே இருக்க நம்பிக்கை, அது எல்லாமே ஒரு நாள் ஒழிந்து போகும். நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீணாக போகாது. ஆமென். தாவீது கர்த்தர் ரொம்ப நம்பினார். தாவீதுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்துச்சு. தாவீதுக்கு விரோதமாக அவங்க சொந்த மகனே அவருக்கு விரோதமாக எழும்பினார். ஆனால் தாவீது கர்த்தரை நம்பினார். கர்த்தர் தாவீதை கைவிடலை. ஆமென். தாவீதை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். தாவீதை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலை பயங்கரமாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்புறீங்களா? இந்த உலகத்தில் இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் உங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம், உங்களை கேலி பண்ணலாம். என்ன நீ ஜெபம் பண்ணுற, என்ன நீ எவ்வளோ இதுவாக இருக்க அப்படின்னு சொல்லி உங்களை கிண்டல் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே மட்டும் வைங்க. நிச்சயமாக உங்களை கொண்டு உங்களை சுற்றிலும் இருக்கவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதை நீங்கள் கண்ணால் காண்பீங்க. ஆமென். அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏசப்பா எனக்கு இந்த அற்புதம் செய்தார் சொல்லி. உங்களை கொண்டு அவங்க எல்லாரும் ரசிக்க போகிறார் கர்த்தர். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அது எந்த காரியத்தில் வேணால் இருக்கட்டும், கர்த்தரை நம்பி காத்திருக்கும் போது அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காருல, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுதும் இல்லைன்னு சொல்லி. நிச்சயமாக உங்களை கைவிடாது இருந்து உங்களை காத்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.